இங்க ஒரு ஆளு பாத்தீங்கன்னா மண்ணுல இருந்து ஏதோ ஒண்ண கண்டுபிடிக்கிறான். அத பார்த்தோன்னே அவனுக்கு ஏதோ டிஃபரெண்டா இருக்குன்னு ஒரு கிரேன் வச்சு எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல வித்துறான். ஆனா அதை எடுத்துக்கிட்டவன் இதுக்கு ஒண்ணுமே தேராதுன்னு சொல்லிட்டு ஒரு $60 மட்டும் கொடுத்து வாங்கிடுறான். ஆனா அன்னைக்கே பாத்தீங்கன்னா அதை ஆன்லைன்ல பிளாக் மார்க்கெட்ல 500 மில்லியனுக்கு வித்தான். ஆனா அதை வாங்கினது யாருன்னா அது ஒரு தீவிரவாத கூட்டம். அவங்க அந்த பாம்பை வெடிக்க வச்சு எப்படியாச்சும் வேற ஒரு நாட்டு மேல பழிய போட்டுறன்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதுக்காக அதோட பீசஸ் எல்லாம் டிஸ்அசெம்பிள் பண்ணி வேற ஒரு பாக்ஸ்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. அந்த பீசஸும் எப்படியோ எல்லா செக்கிங்கையும் தாண்டி ஒரு இடத்துக்கு போயிருது. அங்கிருந்து அந்த நாட்டோட பிரசிடென்ட கொல்றதுக்காக அவர் இருக்கிற ஒரு பிளே கிரவுண்ட்ல போய் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட சிஏஏ வந்து பிரசிடென்ட்டோட டிஃபென்ஸ் டீமுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. உடனே அவங்க எல்லாரையும் அலர்ட் பண்ணிட்டு பிரசிடென்ட அங்கிருந்து கூட்டிக்கிட்டு ஒரு கார்ல கிளம்பிடுறாங்க. ஆனா அவங்க கார்ல கிளம்புன நேரம் பார்த்து அந்த இடமே வந்து மொத்தமா வெடிச்சிருது. அது வெடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட தாக்கம் வந்து அந்த இடத்துல மட்டும் இல்லாம அது பல கிலோமீட்டர் அளவுக்கு வந்து ரொம்பவே பெரிய ரேடியேஷனை கிரியேட் பண்ணுது. இதுக்கு தான் வந்து எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் அதை உடனே வித்துறக்கூடாது.